ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்தீங்கன்னா பாவக்காவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, சூப்பராக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. ரொம்ப தின்னாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை பண்ண முடியும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி மூழ்கிற அளவுக்கு போட்டு இது கூடவே வந்து உப்பு ஆட் பண்ண போகிறேன். தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி உப்பில் எவ்வளோ நேரம் இருக்கோ அப்போ தான் அதோட கசப்பு எல்லாமே போகும். ஸோ நம்ம இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா மூழ்கடிச்சு ஊற வச்சுருவோம். ஊற வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலேயே நான் வச்சுட்டேன். நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போது நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஆட் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சமாக இருக்குது, நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கலந்தாச்சு. இது கூட வந்து சொட்டு சொட்டாக தண்ணியை வந்து தெளித்து விடுங்க. ரொம்ப தெளிச்சிங்கன்னா அப்படி மாவு வந்து கோட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. எதுவும் டச் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நல்லா ஆயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். எல்லாம் கும்பலாக போட தேவையில்லை. போட்டால் நல்லா வந்து ஒட்டிக்கும். அதனால் நம்ம பிரித்து போட்டோம்னா நல்லா வெந்து வரும். இது வந்து நீங்கள் பஜ்ஜி மாவு மாதிரி ரெடி பண்ணி கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பொரிச்சோம்னா கசப்பு தெரியாது அதிகமாக. அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். கண்டிப்பாக வந்து பசங்க வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த லைட்டாக தெரிகிற கசப்பு கூட தெரியாமல் இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வரணும். பாருங்க, நல்லா புரிஞ்சிருச்சு. நல்லா வந்து வெந்துட்டு வருது. அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டோம்னா கசப்பு வந்து இருக்காது அதிகமாக. அதே சமயம் நம்ம நல்லா உப்பில் போட்டு ஊற வச்சோம்னா நமக்கு அந்த கசப்பே தெரியாது. ஆல்ரெடி வந்து ஒரு பாவக்காய் குழம்பு, கசப்பில்லாத பாவக்காய் குழம்பு ரெசிபி வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், பாருங்கள். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பாவக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அம்மா பொண்ணு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.